மான்ஸ்டர் வெர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மான்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் எல்லாரும் காட்ஸிலாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் காட்ஸிலா தான் பவர்ஃபுல், அது நினச்சா யாரை வேணாலும் அடிச்சிடும்னு சொல்லுவாங்க. தப்பு. என் தலைமை அடி கொடுத்ததை விட அடி வாங்கினது தான் அதிகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். காட்ஸிலாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் காட்ஸிலா மியூட்டோஸை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த மியூட்டோஸ் காட்ஸிலாவுக்கு ஃபிசிக்கலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதால் பறக்க முடியும். அதோட இஎம்பி பவர் காட்ஸிலாவை அதோட அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. பிளஸ் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் டைம்ல இந்த மியூட்டோ காட்ஸிலாவோட ஆன்செஸ்டரியே கொன்னு இருக்கு. ஸோ பேசிக்காவே மியூட்டோஸ் காட்ஸிலாவுக்கு ஒரு பரம எதிரினே சொல்லலாம். அப்பேற்பட்ட எதிரியை தான் காட்ஸிலா தன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில எதிர்த்து சண்டை போட்டுச்சு. என்னதான் பயங்கரமா அடி வாங்கியிருந்தாலும் தன்னுடைய ஐகானிக் மூவை யூஸ் பண்ணி இந்த ஒரு மியூட்டோவை கொண்டு இருக்கும். எப்படின்னா தன்னுடைய அட்டாமிக் பிரத்தை மியூட்டோவோட வாய்க்கு நேரம் வச்சு வாந்தி எடுக்கிறது. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்படி. செகண்ட் பார்ட்லயாவது தலைவன் தப்பிப்பான்னு பார்த்தா பூமியில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் சமாளிக்கிறதுக்கே தலைவனுக்கு நாக்கு தள்ளுது. இதுல ஏலியன் ஸ்பீசிஸான கிடோராவை இறக்கிருப்பானுங்க. இந்த கிடோரா காட்ஸிலாவை விட உருவத்திலையும் பெருசு, பவரும் அதிகம். இதால காட்ஸிலாவோட பவரை உரியவும் முடியும். இது உடம்புல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் அது ஈஸியா ஹீல் பண்ணிக்கவும் முடியும். சோலி முடிஞ்சு போட்டு காட்ஸிலாவை கிடோரா புரட்டி எடுக்கும். இதை சமாளிக்கிறது பத்தாதுன்னு இந்த மனுஷ பையங்க வேற நியூக்ளியர் பாம் எடுத்து கிடோரா மேல போடுங்கடானா காட்ஸிலா மேல போட்டுருவாங்க. இவ்வளவு அடியையும் தாங்கிக்கிட்டு காட்ஸிலாவோட உயிர் நூல் இலையில இருக்கும்போது மாத்ரா அப்படிங்கிற ஒரு டைட்டன் மட்டும் காட்ஸிலாவுக்கு ஹெல்ப் பண்ணலனா அந்த இடத்துல காட்ஸிலாவோட சோலியை முடிச்சு மான்ஸ்டர் வெர்ஸ் கதையை முடிச்சிருப்பாங்க. பட் எப்படியோ ஃபயர் காட்ஸிலாவோ மாதிரி வழக்கம் போல கிடோராவோட மூஞ்சில தன்னுடைய அட்டாமிக் பிரத்தை வாந்தி எடுத்திருப்பாப்ல. சரி, இதெல்லாம் ஓகே. அடுத்த பார்ட்லயாவது என் தலைவனை நிம்மதியா விடுவாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் பத்தாதுரா உனக்குன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா கிங் காங்கே இறக்கிருப்பாங்க. அதுவும் சும்மா கிடையாது, கையில 50 அடிக்கு அருவாவோட. நம்ம கிங் காங்கே சும்மா பாஞ்சு காட்ஸிலாவை அடிப்பாப்ல. கொஞ்சம் விட்டு இருந்தா காட்ஸிலாவோட அந்த வாந்தி எடுக்கிற வாயிலே விட்டிருப்பாப்ல. ஜஸ்ட் மிஸ். சரி, எப்படியோ காட்ஸிலா கிங் காங் அடிச்சிருச்சு. படம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மெக்கா காட்ஸிலாங்கிற பேர்ல ஒரு டெர்மினேட்டரை இறக்கி விட்டுருப்பாங்க. அது காட்ஸிலாவை போட்டு அடிக்கும்னு பார்த்தா சும்மா பில்டிங் மேல தூக்கி போட்டு ஸ்மாக் போட்டுட்டு இருக்கோம். காட்ஸிலா தான் எல்லார் மூஞ்சிலையும் வாந்தி எடுக்கும். ஆனா காட்ஸிலா மூஞ்சிலே ஒருத்தன் வாந்தி எடுத்து பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் விட்டு இருந்தா இந்த மெக்கா காட்ஸிலா பைபிள பண்ணியிருக்கோம். இப்படி வரவன் போறவெல்லாம் தன்னை அடிக்கிறத பார்த்துட்டு தலைவன் பவர்ஃபுல் ஆகணும்னு முடிவெடுத்து பிங்க் கலர்ல எவால்வ் ஆகி வந்திருப்பாப்ல. அப்புறமும் என் தலைவனை சும்மா விடலையே. சீமோ அப்படிங்கிற ஒரு மொரட்டு பீஸ் கூட என் தலைவன் மல்லு கட்டிக்கிருப்பாப்ல. சரி, இதுக்கப்புறமாவது ஒரு கிங் ஆஃப் மான்ஸ்டரா என் தலைவனை தூங்க விடுவாங்கன்னு பார்த்தா அடுத்து வரப்போற காட்ஸிலா எக்ஸ் காங் சூப்பர் நோவா மூவில ஸ்பேஸ் காட்ஸிலா வரப்போதான். இதை பத்தி தெரியாதவங்க சொல்றேன். இது காட்ஸிலாவோட உருவத்துல ரொம்ப பெருசு. இதால எந்த அளவுக்கு வேணாலும் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். இதால பறக்க முடியும். ஒரு டைட்டனையே தொடாம தூக்கி எறியற அளவுக்கு டெலிகினசிஸ் பவர் இருக்கு. பிளஸ் இதோடைய எனர்ஜி பவர் அடேங்கப்பா ஒரு கிரகத்தையே கதிகலங்க வச்சிரும். இது வரைக்கும் ஸ்பேஸ் காட்ஸிலாவை ஒத்தை கொத்த சண்டை போட்டு ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஜீவராசியை எதிர்த்து சண்டை போட போற என் தலைவன் காட்ஸிலாவை நினைச்சா எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ